பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். மீண்டுமாய் இந்த வருஷத்தில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த மேலான தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையை நம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருஷத்துல நிறைவேற்றுவாராக. நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கு காலையில கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய், இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒருவேளை 2023 நம்முடைய வாழ்க்கையில சில வாசல்கள் அடைக்கப்பட்டதை போல இருந்திருக்கலாம். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வேலைகளில், தொழிலில், நம்முடைய படிப்புகளில் ஒரு உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு துக்கத்தோடு நீங்கள் 2023 கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வேதாகமத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்த போது அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எடுத்து கூப்பிடுகிறாங்க. அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டி சேர்ந்த போது மோசே என்கிற நபரை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த மோசே அவர் இந்த ஜனங்களை மீட்டு அவரை வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடலும், பின்பாக பார்க்கும்போது பார்வோனுடைய சேனை இவர்களை அழித்தாக வேண்டும், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, வலது பக்கமாகவும் போக முடியல, இடது பக்கமாகவும் போக முடியல. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில அவங்க தவித்து கொண்டிருந்த போது மோசே அந்த இடத்துல ஒரே ஒரு வாசல் திறந்திருந்தது. பாருங்க, அதுதான் வானத்தின் வாசல். அந்த வானத்தின் வாசல் திறந்திருந்த வேளையில மோசே அந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை வந்த பிறகு மோசே அந்த கோலை எடுத்து அந்த தண்ணீருக்கு நேராக, அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டும் போது அது 2ஆக பிளந்து அவர்களுக்கு புதிய வாசலை, அந்த வானத்தின் வாசல்ல இருந்து ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. அந்த வானத்தின் வாசல் இருந்து ஒரு அற்புதம் நடக்கும் போது செங்கடல் 2ஆய் பிளந்து அவர்களுக்கு வழி விடுகிறது. அவர்கள் அந்த பக்கமாக தப்பி செல்கிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நீங்க ஒருவேளை ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், எனக்கு எந்த வாசலுமே இல்லையே, வழியே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் வாசல்களை திறக்கிறதை போல ஆண்டவர் செங்கடலை 2ஆய் பிளந்து அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நீங்க இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாய் அந்த வானத்தின் வாசல்களை திறந்து நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில கூட இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்து நின்ற வேளையில இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை மீட்டெடுத்ததை போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கொடுத்து, ஆண்டவரே அப்பாவுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இப்பொழுதே அது திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இவங்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.